ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உமானந்தா கோவில், கவுஹாத்தியில் சிவன் கோவில். எங்களோட அஸ்ஸாம் மேகாலயா டூரில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் காமாக்கியா கோயிலுக்கு போகிறதா தான் இருந்தோம். ஆனால் அங்கே பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும் சொன்னதுனால, அந்த நாளில் போனீங்கன்னா தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்றதுனால நாங்கள் நேராக பிளானை மாற்றிண்டு ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே வேனில் டேரக்ட் ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த போட்டுக்கு வந்துட்டோம். சவாரி பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் படகு ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நல்லா பசியில் இருந்தோம், அதனால் ரெடியாக சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே போட்டில் சாப்பிட்டுட்டு அழகாக ட்ராவல் பண்ணி வந்தோம், என்ஜாய் பண்ணிட்டு. இதில் 2 விதமான போட்டுகள்லாம் இருக்குது, தனியார் படகும் அரசாங்கத்துதும். கட்டணம் குறைவு கவர்மெண்ட்டோடதில் பார்த்திங்கன்னா, பாதுகாப்பு முறையும் ஜாஸ்தி, அதனால் அதில் போகிறது தான் பெஸ்ட்டு. கடைசி படகு பார்த்திங்கன்னா கவுஹாத்திலேருந்து 4 மணிக்கு புறப்படுறது, ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 4:40. அதுக்கப்புறம் போட் கிடையாது. இது ஒரு குட்டி தீவில் தான் இருக்குது அந்த சிவன் கோவில். அதனால் நம்ம போட் டயத்துக்கு பார்த்துட்டு இறங்கி வந்துடணும் 4:30 4:40க்குள்ளே. கவுஹாத்தியில் இருக்கிற கச்சாரி காட் அப்படின்ற இடத்துல ஒரு சிறிய தீவில் இருக்குது இந்த சிவன் கோவில். பிரம்மபுத்திரா நதி, இது ஃபுல்லாக பிரம்மபுத்திரா ரவி தான். அந்த நதியோட நடுவில் சிறிய மயில் தீவு உமானந்தா கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு. உலகின் மிகச்சிறிய மக்கள் வசிக்கும் பகுதியான தீவு இது. இயற்கை ஆர்வலர்களுக்கு இது ஒரு சொர்க்க பூமியாகும். இந்த கோவில் பஸ்மாச்சல் அப்படின்ற மலையோட உச்சியில் இருக்குது. இந்த தீவு முதல்ல 17ஆம் நூற்றாண்டில் கபதர் சிங் அப்படின்றவரால் கட்டப்பட்டது. 1867 நிலநடுக்கத்தால் அழிஞ்சதுனால ஒரு பணக்காரர், உள்ளூர் பணக்கார வணிகர் இதை திருப்பி கட்டினார். படகுகள் மூலம்தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். உமானந்தா காட்லேருந்து படகெல்லாம் எளிதாக கிடைக்கிறது. அற்புதமான காட்சியை ரசிச்சுட்டே போனோம். மேலே ஏறும்போது நல்லா ஸ்டீப்பாக இருந்து 150 படிகள் இருக்குது, ஸ்டீப்பாக இருந்து. அங்கே பாறையிலே குடஞ்சி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், சிற்பம், பிள்ளையார் அந்த மாதிரிலாம் பாறையிலேயே சொல்கிறாங்க. குப்தர் காலத்துக்கு முந்தைய காலத்தில் இங்கே குகை கோவிலாக இருந்திருக்கலாம், ஆனாலும் இந்த மாதிரி இருக்குது சிற்பங்கள்லாம் கொடை வரைஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படி ஏறி போனோம். கோவிலாக ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் உள்ளே பார்த்திங்கன்னா சிவன் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கும்பல். லைனில் எல்லோரும் நின்று கால் வலிச்சு 2 ஹவர்ஸ் நின்று போய் சிவனை பார்த்துட்டு வந்தோம். அதுவும் அந்த பாதாள சிவன்றாங்க. உள்ளே போயிட்டு இன்னும் சுற்றி பயங்கர க்யூவில் போயிட்டு கீழே இறங்கி போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமாக. இதெல்லாம் வெளியில் இருக்கிற சந்நிதி. 10 அவதாரம் கிருஷ்ணரோடது, பெருமாளோடது இருக்குது. இதான் சிவன் கோவிலோட என்ட்ரன்ஸ். நந்தி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். லைனாக மடிஞ்சு போய் உள்ளே போய் அந்த சிவனை தரிசித்து வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில். புராணத்தின்படி சிருஷ்டியின் தொடக்கத்தில் சிவன் இந்த இடத்தில் பஸ்மத்தை, அதாவது சாம்பலை தெளித்து பார்வதிக்கு அறிவை புகட்டியதாகவும், சிவபெருமான் இந்த மலையில் தியானத்தில் இருந்தபொழுது காமதேவர் அவரது யோகத்தில் இடையூறு செய்ததால் எரித்து சாம்பலாக்கியதாகவும், அதனால் இந்த மலைக்கு பஸ்மகலா அப்படின்னு பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. நாங்கள் கரெக்டாக 4:30க்கெலாம் இறங்கிட்டோம். திருப்பி 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போட்டில் பிரம்மபுத்திரா ரிவரை அழகாக பார்த்துட்டே ரிட்டர்ன் ஆயாச்சு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சுன்னா மறக்காமல் போய் இந்த இடத்த பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.